உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திலே நீ அடைக்கப்பட்ட தோட்டம் என்பதை குறித்து, எதற்காக ஒரு மனிதனை ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களுடைய மத்தியிலே சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். பிரியமானவர்களே, எதற்காக கர்த்தர் ஒரு மனிதனை வேலி அடைக்கிறார் என்றால், அந்த மனிதன் மிகுந்த பலனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேலி அடைக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் மிகுந்த பலனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேலி அடைக்கிறார். கர்த்தர் நம்மை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்கின்ற பொழுது, அந்த வேலியை விட்டு நாம் வெளியே என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. அந்த வேலிக்குள்ளேயே நாம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம வேலியை அகற்றிவிடக்கூடாது. நாம வேலி என்ன செய்யக்கூடாது? அகற்றி விடவே கூடாது. பிரசங்கியின் புஸ்தகத்திலே வாசிக்கின்ற பொழுது, பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்குமா? படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே என்ன செய்வானாம்? விழுவானாம். குழியை வெட்டினவன், படுகுழியை வெட்டினவன் படுகுழியில் விழுவான். அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு என்ன செய்து விடுமாம்? கடித்து விடுமாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாம்பு உன்னை கடிக்காதபடி, சர்ப்பம் உன்னை வஞ்சியாதபடி என் ஆண்டவர் உன்னை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்கிறார். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். அடைப்பை பிடுங்குகிறவனை என்ன செய்யுமா? பாம்பு கடிக்கும். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை எப்படி பாதுகாக்கிறார் என்பதை குறித்து மிகவும் அருமையாக சொல்லுகிறார். 125ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசியுங்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல், கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும், கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பர்வதங்கள் எருசலேமை எப்படி சுற்றி அரணாக இருக்கிறதோ, கோட்டையாக இருக்கிறதோ, பாதுகாப்பாக இருக்கிறதோ, அதே போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீ யார் தெரியுமா? நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம். ஆமென். நீங்கள் அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம். எதற்காக கர்த்தர் உன்னை வேலி அடைக்கிறார் என்றால், நீ மிகுந்த கனியை கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் மிகுந்த கனியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வேலி அடைக்கிறார். எப்படி வேலி அடைக்கிறாராம்? பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருப்பது போல இன்று முதல் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்றென்றும் அவர் சுற்றிலும் அரணாக இருக்கிறாராம். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையை, எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் எப்படி அரணாக இருக்கிறதோ, அதே போல கர்த்தரே உனக்கு அரணாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். பிரியமானவர்களே, ஒன்றை மாத்திரம் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். யார் உங்களோடு கூட இல்லாவிட்டாலும் உங்களோடு கூட சுற்றிலும் இருக்கிற என் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீ நினைக்காதே. தனிமையில் விடப்பட்டேன் என்று சொல்லி தேவ பிள்ளையே நீ வேதனைப்படாதே. என் ஆண்டவர் அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னை சுற்றிலும் இருக்கிறார். தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் என் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென்.
அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நமக்கு எப்பொழுதும் என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். நம்முடைய ஆண்டவர் நம்மை சுற்றிலும் வேலி அடைக்கிறார். யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். வேலி அடைக்கவில்லையோ? அவனுடைய கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார், வேலி அடைக்கிறார். அவனுடைய வீட்டை வேலி அடைக்கிறார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கிறார். அவனுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய சம்பத்து தேசத்திலே பெருகும்படியாக செய்கிறார். ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்கள். ஒவ்வொரு ஏரியாக்களிலும் ஆண்டவருடைய கரம் இருக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவருடைய கரம் இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆதலால் தான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய களஞ்சியம் சகலவிதமான வஸ்துக்களினாலும் நிரம்பி இருக்கும். உன்னுடைய களஞ்சியம் சகலவிதமான வஸ்துக்களினாலும் நிரம்பி இருக்கும். நீ தரித்திரனாக இருப்பதை என் ஆண்டவர் என்ன செய்கிறதில்லை? விரும்புகிறதில்லை. பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் மேன்மையாக வைக்கிறார். பஞ்ச காலத்திலும் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்து பெருக பண்ணினவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கஷ்ட நேரத்திலும் துன்ப நேரத்திலும் அனுகூலமான துணையாக இருந்து கர்த்தர் உன்னை வழி நடத்துகிறவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயன் ஆண்டவர் இருப்பார் என்பதை நீ மறந்து போகாதே. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை வேலி அடைப்பார், பெருக பண்ணுவார். எதற்காக வேலி அடைக்கிறார் என்றால், நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நீ மிகுந்த பலனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உன்னை வேலி அடைக்கிறார். ஆமென். பாருங்க, யோசுவாவின் புஸ்தகத்திலே வாசித்து பார்க்கின்ற பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் 17 அதிகாரம் 14வது வசனம். யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ போராட்டங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நிந்தைகள், அவமானங்கள், சிறைச்சாலைகள் எல்லாம் வந்தது. ஆனால் இப்பொழுது யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிற சாட்சி என்ன? கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை கஷ்டமான பாதையிலே நீ போய் கொண்டிருக்கலாம், நெருக்கமான பாதையிலே போய் கொண்டிருக்கலாம். என்ன செய்வதென்று சொல்லி எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். பயங்கரமான குழியிலே என்னுடைய உறவினர்களே என்னை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி நீ நினைக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவரை நீ நம்பி ஜீவிப்பாயானால் யோசேப்பின் புத்திரர் ஒரு நாள் சாட்சி சொன்னது போல கண்டிப்பாக நீ சாட்சி சொல்ல முடியும். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம். நீர்
எங்களுக்கு சுதந்திரமாக நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார். ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று சொல்லி கேட்டார்கள். எங்கள் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி சாட்சி சொல்கிறார்கள். அப்படித்தானே? அல்லேலூயா. நீங்கள் குறுகி போகிறதில்லை, குன்றி போகிறதில்லை. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். அதற்கு காரணம் என்னவென்றால், என் ஆண்டவர் நீங்கள் மிகுந்த பலனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேலி அடைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன என்று சொல்லி ஆண்டவர் இங்கே ஒரு கேள்வியை கேட்கிறார். முதலாவது வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அவர் அந்த திராட்சை தோட்டத்தை வேலி அடைத்தாராம். வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை எல்லாம் பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு, சாதாரண திராட்சை செடியை அல்ல, நற்குல உயர் ரகமான திராட்சை செடியை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இத்தனை வேலைகளையும் என் ஆண்டவர் செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ நல்ல திராட்சை பழத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ கசப்பான திராட்சை பழத்தை கொடுப்பது என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அவருடைய அர்த்தம் என்ன? ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அப்படித்தானே? நம்முடைய ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்மை வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பும் சுரக்குமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பும் சுரக்குமா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவரை துதிக்கிற உன்னுடைய வாயினாலே இன்னொரு அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை நீ எப்படி சபிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். தேவன் விரும்பாத கசப்பான அனுபவங்கள் உங்களுடைய ஜீவியத்தில் இராதபடிக்கு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீ நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்கிறார். ஆமென். என் ஆண்டவர் உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் நல்ல கனியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளையை, கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கசப்பான கனியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கவே கூடாது. நம்முடைய ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். வேறொரு ஓமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான்.
வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். நன்றாக கவனியுங்கள். ஒரு வீட்டு எஜமான் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கினான். அதை சுற்றிலும் வேலி அடைத்தான். அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்திற்கு போயிருந்தான். பாருங்கள், அந்த தோட்டக்காரனுக்கு எந்த வேலையும் அங்கே இல்லை. எல்லாவற்றையும் செய்து முடித்தது யார்? அந்த எஜமான். அப்படித்தானே? அந்த எஜமான் ஒரு எதிர்பார்ப்போடு அவன் அதை செய்கிறான். 34வது வசனத்தை வாசியுங்கள். கனி காலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பாருங்கள், எஜமானுக்கு ஏற்ற கனியை கொடாதபடி கசப்பான கனியை கொடுக்கிற ஒரு அனுபவம். அப்படித்தானே? அல்லேலூயா. சொல் தவறாதவங்களா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சொல் தவறாதவங்களா இருக்கணும். பாருங்க, இவன் குத்தகைக்கு எடுத்துடுறான். அப்படித்தானங்க? குத்தகைக்கு எடுத்துடுறான். ஆனால் இப்பொழுது எஜமான் கனிகளை கேட்டு அனுப்புகின்ற பொழுது அவனுடைய ஊழியக்காரர்களை எல்லாம் என்ன செய்து விடுகிறான்? அவன் கொன்று விடுகிறான். பாருங்கள், கொன்று விடுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவரிடத்தில் பலனை எதிர்பார்க்கிறார். நீ எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எஜமானுக்கு கொடுப்பதை என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்கவே கூடாது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 36வது வசனத்தை வாசியுங்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். பாருங்கள், பாஸ்டர் கிறிஸ்துதாஸ் பிரசங்கம் பண்றது போதாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்ல இருந்த விதவிதமான ஊழியர்கள் வந்து பிரசங்கம் பண்றாங்க. எதற்காக என்றால் தேவனுக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நற்கனி கொடுக்கிற உயர்குல திராட்சை செடியாய் உன்னை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் ஆண்டவர் உன்னை வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். உனக்காக அந்த நிலத்தை பண்படுத்தி கற்களை எல்லாம் அகற்றி இருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், நான் செய்யாத எந்த வேலையை இந்த தோட்டத்திற்காக நான் செய்ய முடியும் என்று சொல்லி கேட்கிறார். உனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார். தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள், விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். பாருங்கள் என்ன நடக்கிறது. பாருங்கள், தொடர்ந்து வாசியுங்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி என்னுடைய குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவன் அவருடைய எஜமான் இருக்கிறானே, அந்த எஜமான் சர்வ வல்லமை உள்ளவன் என்பதை மறந்து போனான். அப்படித்தானே? அல்லேலூயா. இவனுடைய எஜமான் இவனை மேற்கொள்வதற்கு பலன் உள்ளவர் என்பதை
அவன் மறந்து போனான். அதனால பாருங்க, ஒவ்வொரு தவறாக அவன் செய்து கொண்டே வருகிறான், ஒவ்வொரு தவறாக செய்து கொண்டே வருகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 41வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். கரங்களை தலையிலேயே சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எப்போதாகிலும் அல்ல, என் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டு தேவ பிள்ளையே, நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அன்பு என்கிற கனி உங்களிலே குறைந்து போகவே கூடாது. அன்பு என்கிற கனி உங்களில் என்ன செய்யக்கூடாது? குறைஞ்சி போகக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளினார். அப்படித்தானங்க? ஆமென். குமாரனாகிய இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்து விட்டார். தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் என்று சொல்லுகிற நீ, அருமையான தேவனுடைய பிள்ளை, அன்பில்லாமல் நீ இருக்கலாமா? அன்பில்லாமல் இருக்கலாமா? அன்பு சகலத்தையும் என்ன செய்யும்? தாக்குமா? தாங்கும், தாங்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும். சில விசுவாசிகளுடைய பைபிளில் இப்படி தான் இருக்குது. எப்படி? தாக்கும்னு இருக்குது. அதனால மனைவி என்ன செய்திருவாங்க? மனைவியை தாக்கிடுவாங்க. மனைவி கணவனையும் தாக்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் கையில் தாக்கலைன்னா வார்த்தையினால என்ன செய்திருவாங்க? அடிச்சு பாடுறா அப்படின்னு சொல்கிற சகோதரிமார்கள்லாம் இருக்கிறாங்க. அன்பில்லை, குடும்பத்தில் அன்பில்லை. சில சகோதரிகளுக்கு மாமியார் இருக்கிறதே பிடிக்கல. மாமியார் செத்து போனோன்னு ஜெபிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமா யாருக்காக ஜெபம் பண்ணுறது? என்னோட மாமியாரை எடுத்துக்கொள்ள மாட்டீரா? நம்முடைய ஆண்டவர்னா கொலகார ஆண்டவரா? நம்முடைய ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர். அல்லேலூயா. கரங்களை தலையிலையா சொல்லுங்கள். குடும்பத்தில் அன்பு இருக்கணுங்க. குடும்பத்தில் அன்பு இருக்கணும். அன்பு இல்லாமல் நீங்கள் எத்தனை வருடம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பிரயோஜனமே கிடையாது. பிரியமானவர்களே, பிரயோஜனமே கிடையாது. இயேசு அன்பா இருந்தார். இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். நீங்கள் அன்புள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். 43வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று. கரங்களை தலையிலேயே சொல்லுங்கள். நம்முடைய எஜமான், அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். அவ்வளவு வல்லமை உள்ள மேலான ஆண்டவர் தான் நம்முடைய எஜமான். ஆமென். அந்த எஜமானுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அந்த எஜமானுக்கு பயந்து நடக்க வேண்டும். அந்த எஜமான், என்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு நான் செய்யாத எந்த வேலையை நான் செய்ய முடியும், எல்லாவற்றையும் செய்திருக்கிறேனே என்று சொல்லுகிறார். கனியை எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, நீ யார் தெரியுமா? நீ அடைக்கப்பட்ட தோட்டம். எதற்காக தேவன் உன்னை அடைத்து பாதுகாக்கிறார் தெரியுமா? நீ மிகுதியான கனியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ நல்ல கனியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அது மாத்திரமல்ல, நீ பாழான இடங்களை நீ புதுப்பிக்க வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக என் ஆண்டவர் அக்னி மதிலாக உன்னை பாதுகாக்கிறார்.
தம்முடைய தூதர்களை வைத்து பாதுகாக்கிறார். அக்னிமயமான ரதங்களை, குதிரை வீரர்களையும் வைத்து பாதுகாக்கிறார். ஆண்டவரே, நீர் விரும்புகிற வண்ணம் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவ பிள்ளையாய் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? முழங்கால் படிடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நாம் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை நீர் தொடுவீராக. நீர் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பஞ்ச காலத்தில் கொடுத்த ஆண்டவர், எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை கைவிடாதப்பா. எங்களுடைய போராட்டங்களை நீர் மாற்றுவீராக. எங்களுடைய களஞ்சியங்கள் சகலவிதமான வஸ்துக்களினால் நிரம்பி இருக்கட்டும். பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கலாம் மேன்மையாக நீர் வைப்பீராக. சத்துரு வெட்கப்படட்டும். நல்ல கனிகளை எங்களுடைய பிள்ளைகள் கொடுக்க வேண்டாப்பா. குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகளை மாற்றும், குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை மாற்றும், ஐக்கிய குறைச்சல்களை மாற்றும். குடும்பம் அன்பிலே கட்டப்படுவதற்கு கிருபை நீர் செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய ஆலயத்தை குறித்து கர்சனை உள்ளவர்களாய், உம்முடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்களாய் காணப்படுவதற்கு கிருபை தாரும். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். குறைவில்லாதபடி காத்துக்கொள்ளும். நன்மையினால் திருப்தியாக்கும். பலவீனங்களை மாற்றும். சாப கட்டுகள் உடையட்டும். அந்தகார கிரியைகள் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, தடைகளை உடைப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சென்னை ஹோப் ஏஜி சபையில் ஞாயிறுதோறும் நடைபெறும் ஆராதனையில் பாஸ்டர் ஐ. கிறிஸ்தாஸ் அவர்கள் கொடுக்கும் தேவ செய்திகள் அடங்கிய டிவிடிக்கள் வேண்டுவோர் உடனே எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்கள் தனிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காகவும், உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும், நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் இந்த செய்திகள் அடங்கிய டிவிடிக்களை உடனே வாங்கி பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் வாங்கி கொடுத்து பயனடைய செய்யுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சென்னை ஹோப் ஏஜி சபையில் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 8:45 மணிக்கும், 4ஆம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. ஆங்கில ஆராதனை காலை 9 மணிக்கும், வாலிபர் ஆராதனை மாலை 4 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை மாலை 5 மணிக்கும் மற்றும் ஞாயிறு மாலை ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கும், சனிக்கிழமை தோறும் அற்புத சுகமளிக்கும் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி: நம்பிக்கை ஏஜி சபை, எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. செல் நம்பர் 9841390048 95511 81198 99625 32019 மற்றும் 9841298009. Website www.chennaihopeag.org. Email ichrist_das@yahoo.co.in. The Hope பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் பாடிய ஆடியோ CD ஆல்பம் வெளிவந்துள்ளது. இளைய தலைமுறைகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் வித்தியாசமான ஆல்பம். தொடர்புக்கு 9710061062. உங்கள் தமிழன் டிவியில் வருகிற வெள்ளிதோறும் காலை 8 மணி முதல் 8:15 மணி வரை சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் அவர்கள் இயேசு ஜெபகோபுரம் ஊழியங்கள் நடத்தும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்ற டிவி நிகழ்ச்சியில்
தேவ செய்தி அளிக்க உள்ளார். காணத் தவறாதீர்கள்.